9 ஆவி மேல பிடிச்சிருந்தது. 9 ஆவி 9 பேய். அதுல ஒரு அரவாணி ஆவி பிடிச்சிருந்தது. இந்த தூக்கி போட்டு நான் எப்படி ஆகும் நம்மளுக்கு அந்த மாதிரி அப்படியே உயிர் நமக்கு பயமா இருக்கும் அந்த டைம். அப்படியே அந்த மாதிரி ஆயிடுச்சு. பொண்ணு செத்து போயிடுமோ அப்படின்ற பயம். ஏன்னா அது போகும்போது இவ்வளவு சாகடிக்க பாக்குது. அந்த ஆவி எனக்கு கேக்குது, ஏய் நான் அழகா இருக்கேனா, ஏய் நான் அழகா இருக்கேனா, சொல்லுடி நான் அழகா இருக்கேனா, நீ பொம்பளை பிள்ளை பெத்தவ தானே, நீ பொம்பளை தானே, மனசாட்சி இல்ல உனக்கு, மனசாட்சி இல்லாம அடிக்கிறேன் என்ன அப்படின்னு கேக்குது. சொல்லுடி எனக்கு நான் அழகா இருக்கேனா. நான் மட்டும் வரல, 50 பேர் வந்துக்கிறேன், வாசல் நிக்கிறாங்க. படத்துல எல்லாம் காமிப்பாங்க இல்லையா, பேய் வந்தா ஒரு மூலையில உட்கார்ந்துட்டு இருக்கும், அழுவும், அந்த மாதிரி எல்லாம் பார்த்தது உண்டா? அந்த மாதிரி அதெல்லாம் நடக்குமா? அதெல்லாம் நடக்கும். என் அக்கா சொன்னா, நான் கிச்சனுக்கு போறேன், காலை பூச்சி வலிக்குது, அந்த சிலிண்டருக்கு அடியில காலை பூச்சி என்ன வலிக்குது. சிலிண்டருக்கு அடியில இருந்தா பேசிட்டு இருக்கோம், இப்ப உட்காந்துட்டு இருக்கோமா, அது மட்டும் உள்ள போவோம், அப்படியே செல்லுன்னு போவோம், நல்லா பார்ப்போம், புடவை கட்டிருக்கோம், ஜாக்கெட் போட்டிருக்கோம், எல்லாம் போட்டிருக்கோம், அது போவோம். ஒரு மனுஷனுக்கும் நம்மளுக்கு தெரியும் இல்ல. நீங்க சொல்றது ஏதாவது உருவம் போது வருதுன்னா நமக்கு தெரியும் எதை போறாங்க. ஆனா உருவம் எல்லாம் தெரியுமா? உருவம் தெரியும். உங்களுக்கு தெரியுமா? ஆமா, உருவத்தோட தான் தெரியும் நம்மளுக்கு. லேடிஸ்னாலும் தெரியும். ஆமா, ஜென்ஸ்னா பேண்ட் ஷர்ட் போட்ட மாதிரி அந்த மாதிரி தான் தெரியுமே. எங்க அம்மா ஒரு டைம் வந்து வேலை செஞ்சிருந்தாங்க சுடுகாட்டுல. அங்க வந்து போன இருக்கும் போது எங்க அம்மா வந்து போன் பண்ணாங்க, இந்த மாதிரி தண்ணி போட சொல்லி போன் பண்ணியிருந்தாங்க. நானே என் பாப்பா மட்டும் தான் வீட்டுல இருந்தோம். ஆனா அம்மா வரவே இல்லை, கேட்லாம் மூடிதான் இருக்கு. ஆனா பாத்ரூம்ல யாரும் குளிக்கிறாங்க, துணி துவைக்கிற சவுண்ட் மட்டும் கேக்குது. எங்க அம்மா வந்துட்டாங்கன்னு தான் நான் நினைச்சிருந்தேன். ஆனா 1 hour அம்மா வீட்டு உள்ளே வரல. சரி ஏன்டா அம்மா வெளியே வரல, உள்ள வர சொல்லிட்டு வெளியே போய் பார்த்தா அம்மா இல்ல. போன் பண்ணா அம்மா தான் வேலையில தான் இருக்கேன், இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதை நாங்க வெளியே போனாங்க. நீங்க அந்த பாத்ரூம்ல என்ன நடக்குதுன்னு பாக்க பயமா இருந்துச்சு எங்களுக்கு. ஏன்னா அம்மாவுக்கு போன் பண்ணா வெளியே இல்ல, நான் அங்க இருக்கேன்னு சொல்றாங்க. பயமா இருக்கல ரொம்ப எங்களுக்கு. நைட்டு எங்க அம்மா 2 மணில வேலை செய்வாங்க. நைட்டு 1 மணி போல இது நாங்க போய் உள்ள படுத்துட்டோம். அதோட அதுதான் தெரியாது என்ன பண்ணாங்கன்னு தெரியாது. நாங்க படுத்து தூங்கிட்டோம் நாங்க பயத்திலேயே. என் கூட யாருமே இருக்க மாட்டாங்க ஹெல்ப் கூட. ஒரே கால் தான் இருப்பேன். நீங்க சொன்ன மாதிரி 2 மணிக்கு அங்க முடிச்சுட்டு இவ்வளவு தூரம் நடந்தே வருவீங்க அப்படின்னா உங்க கூடவே வரும். நம்ம போறோம், நமக்கு பின்னாடி பேய் பிசாசு ஏதாவது வருதுன்னா திரும்பி பார்க்க கூடாது, கட்ட விரல் பெருவிரல வந்து ஊனி நடக்கணும் கால்ல, அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. ஊனி நடக்கணுமா? அதெல்லாம் கிடையாது. நாங்க சாதாரணமா திரும்பி பார்க்க கூடாது. திரும்பி பார்க்காத, நான் திரும்பி பார்ப்பேன். என்ன பின்னாடி நம்ம வர சவுண்ட் கேட்கும், செருப்பு சத்தம் கேட்கும், சருக்கு சார் நம்ம பின்னாடி யாரோ, நான் நினைச்சப்ப யாரோ வராங்க போகுது. திரும்பி ஒண்ணுமே இருக்காது. திரும்ப நடக்கும்போது ஆமா சரசம் திரும்ப பார்க்கும்போது திரும்ப அப்புறம் சரி நம்ம கூட வருது. நான் கொஞ்சம் ஸ்லோவாயிட்டேன் என்னன்னா அவரு முன்னாடி முந்திப்பாரு. முன்னாடி அது முன்னாடி போயிட்டு எங்கன்னா ஒரு மூலை நிக்கும். அதுக்கப்புறம் அங்க அந்த இடத்துல வந்து ப்ரேயர் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு அந்த கேட்ல இருந்து கை விட்டு அதுக்கப்புறம் ப்ரேயர் பண்ணிட்டு உள்ள வந்துருவேன். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க அப்படியே அங்கேயே எங்கன்னா அழகு வச்சு அங்கே மலையில தான் இந்த காலியாக தானே இருக்குது, இந்த இடமெல்லாம் ஃபுல்லாக காலியாக தானே இருக்குது. இவங்க எங்கன்னா தங்கிப்பாங்க இந்த இடத்துல. எங்கன்னா தங்கிக்கிட்டு இவங்களை வந்து பயம் காட்டுறது நான் இல்லாதப்போ இல்லையா. நான் இருக்கும்போது சின்ன பொண்ணு சொல்லுவா, அம்மா நீ இருந்தா எதுவுமே எங்களை வந்து தொட மாட்டேங்குது இல்லையா, எதுவும் வராது இல்ல. நான் போயிட்டு இருந்ததுக்கு அப்புறம் தான் அதோட வேலையெல்லாம் காட்ட ஆரம்பிக்கும்.